Okay, today's topic is about to find the average value of a given waveform. Especially we try to analyze a waveform for average value. So the topic is average value for different waveforms, especially this kind of problems appears in circuit theory questions. Okay. So average value நம்ம கண்டுபிடிக்கணும். Average value எப்படி கண்டுபிடிக்கணும்னா area under the curve by length of the curve. Length of the curve னா அந்த time period. இதுதான் general formula. So V average, average voltage இல்லைனா இது average கரண்டாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னா இன்டெக்ரல் 0 to t I of t into dt. ஸோ இன்டெகிரேட் பண்ணாலே ஏரியா கிடச்சிடும். எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் 0லேருந்து t வரைக்கும் அதுதான் டைம் பீரியட் இன்ட்டு dt டிவைடட் பை த டைம் பீரியட். இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ இது பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போடலாம். அப்போ உங்களுக்கு ஐடியா கிளியர் ஆகிடும். ஸோ ஃபைண்ட் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த சாட் டூத் வேவ் ஃபார்ம். ஸோ ஒரு சாட் டூத் வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டைம் பீரியட் x ஆக்சஸ், y ஆக்சஸில் I of t கரண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கரண்ட் கொடுத்துட்டா I ஆவரேஜ்னா இங்கே I of t into dt, அந்த I of tன்ற ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி போகுது. ஸோ இதனுடைய ஒரு சைக்கிள் 0 to t. ஏன்னா இதை கட் பண்ணி அப்படியே அடுத்த சைக்கிள் அட்டாச் பண்ணிங்கன்னா மேட்ச் ஆகும். அதுதான் ஷார்ட் வே டு ரிமெம்பர். ஸோ இந்த பீரியடும் சேம். ஸோ இட்ஸ் அ பீரியாடிக் வேவ் ஃபார்ம். இப்போ இதுக்கு ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு? இந்த 0 to t என்ற இந்த டைம் பீரியடுக்கு. ஸோ இது பீரியடு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஷார்ட்கட்டில் இந்த போர்ஷன் அப்படியே கட் பண்ணி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி அப்படியே எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆச்சுன்னா அது இட்ஸ் பீரியாடிக். அதுதான் அந்த டைம் பீரியட் 0 to t. ஓகே. ஸோ இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ வந்து 50 amps. இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் I of t நமக்கு தெரியாது. இந்த ஸ்லோப்போட ஈக்குவேஷன் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம 2 பாயிண்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். 2 பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா, கோஆர்டினேட்ஸ் ஆஃப் 2 பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு பாயிண்ட்டோட வேல்யூ கோஆர்டினேட்ஸ் x1 y1, இன்னொரு பாயிண்ட் x2 y2. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கோஆர்டினேட் 0,0, இதனுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் t, இந்த ஹைட் வந்து 50. ஸோ t, 50 அதை தான் நான் எழுதியிருக்கிறேங்க. 0,0 இது வந்து t, 50. ஸோ இதில் இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். y மைனஸ் y1 எவ்வளவு? 0 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. y2 வந்து 50. ஸோ 50 மைனஸ் y1 எவ்வளவு? 0. அடுத்தது x மைனஸ் x1, எக்ஸாகவே இருக்கும். x1 வந்து 0 டிவைடட் பை x2 மைனஸ் x2 வந்து t மைனஸ் x1 0. ஸோ y டிவைடட் பை 50 இஸ் ஈக்குவல் டு x பை t. இந்த 50 அங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 50 பை t x. ஆனால் இங்கே xன்றது டைம், அதனால் இந்த எக்ஸை டீயாக மாற்றிடுங்க, ஸ்மால் t டைம். yன்றது இங்கே I of t, y ஆக்சிஸ் என்னன்னு சொல்லுவோம், y இதை ரெப்ரசன்டேஷனை I of tன்னு சொல்கிறோம். அதனால் I of t இஸ் ஈக்குவல் டு 50 பை t இன்ட்டு t. இப்போ இந்த ஃபார்முலானா இது V ஆவரேஜுக்கு, நமக்கு கரண்ட்ன்றதுனால I ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to t I of t இன்ட்டு dt டிவைடட் பை டைம் பீரியட் t. ஓகே. இப்போ ஸோ அந்த ஃபார்முலா தான் I ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 0 to t. இங்கே I of t வரும். ஸோ I of t ஓட வேல்யூ 50 பை t இன்ட்டு d. 50 by t into dt divided by the length of the curve. length of the அந்த ஒரு பீரியடுக்குள்ள லென்த், அதாவது 0 to t. அப்போ அந்த லென்த் எவ்வளவு? t. ஸோ t போட்டாச்சு. ஸோ 50 by t கான்ஸ்டன்ட், அது வெளில எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கீழே இருக்கிற டீயும் வெளில வந்துடும். இப்போ இன்டெக்ரல் t into dt, இன்டெக்ரல் t என்ன? t ஸ்கொயர் பை 2. ஸோ t ஸ்கொயர் பை 2, இதுக்கு அப்பர் லிமிட் லோவர் லிமிட் இருக்குது. அதனால் அப்பர் லிமிட் t, லோவர் லிமிட் 0. இந்த டீயை வெளில கொண்டாந்துருங்க. 50 t ஸ்கொயர் இன்ட்டு 2, அப்பர் லிமிட் இந்த டீக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ t ஸ்கொயர், லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0. இப்போ இந்த t ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். 50 பை 2 வந்து 25 amps. அதாவது இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ ஒரு பீரியடுக்கு 25 amperes. அதுதான் ஆன்சர். இதை வேறு விதமாகவும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்.
அது வந்து சின்ஸ் இந்த ரெப்ரசன்டேஷன் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா, ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். ஸோ ஆஃப் பேஸ் வந்து t, ஹைட் வந்து 50. ஸோ ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். அப்போ இது ஏரியா ஆஃப் த கர்வ் கிடச்சிடுச்சுங்களா, ஏரியா அண்டர் த கர்வ், அதாவது ஏரியா ஆஃப் த கர்வ் கிடச்சிடுச்சு. டிவைடட் பை லென்த் ஆஃப் த கர்வ். லென்த் ஆஃப் த கர்வ்னா t போட்டாச்சு. இந்த t கேன்சல் ஆகிடும். 15 டிவைடட் பை 2 25 ஆம்ஸ். இப்போ ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுச்சு. நீங்கள் இப்படி கூட சால்வ் பண்ணலாம், ஏன்னா இது சிம்பிளான வேவ் ஃபார்ம். ஆனால் ஜென்ரல் ப்ரொசீஜர், இஃப் யூ ஹேவ் சம் sine wave kind of waveform, then it will be very difficult to find the area. So in that case, you should always get the help from integration. So you should always go for this formula. Okay, that's all about average value, how to find the average value of a simpler waveform. Now we will see one more problem. So now we are going to solve another problem. We want to find the average value for that waveform. அது வந்து ஆவரேஜ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதே ஃபார்முலா, ஏரியா அண்டர் த கர்வ் பை லென்த் ஆஃப் த கர்வ். லென்த் ஆஃப் த கர்வ்னா ஒரு பீரியட். இப்போ நம்ம பார்க்க போகிற வேவ் வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபைடு அவுட்புட். ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர்னு எலக்ட்ரிக்கலில் வரும். ஸோ இன்புட் ஃபுல் சைக்கிள் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் பாதி சைக்கிள் தான் கண்டக்ட் பண்ணோம், மிச்ச பாதி சைக்கிள் கண்டக்ட் பண்ணாது. அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல் சைக்கிள் இருக்குது, 2 சைக்கிள் காட்டியிருக்கிறேன். ஆனால் அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா இதில் பாதி சைக்கிள் தான் கிடைக்கும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணாது. ஸோ இது கண்டக்ட் பண்ணும், இது கண்டக்ட் பண்ணாது, மறுபடியும் இது கண்டக்ட் பண்ணும். ஸோ இதில் பீரியடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் கிடையாது, இதிலிருந்து இது வரைக்கும் தான் ஒரு பீரியட். ஏன், இந்த வேவ்ஃபார்மை கட் பண்ணி அப்படியே அட்டாச் பண்ணிங்கன்னா அடுத்த வேவ்ஃபார்மில் ஃபிக்ஸ் ஆகணும், அப்போ தான் அது ஒரு பீரியட். இப்போ சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது அப்படியே எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் ஹாஃபில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மேட்ச் ஆகாது, ஏன்னா இது மேலே போகும், இது கீழே போகும். ஸோ யூ மஸ்ட் நோ வாட் இஸ் ஒன் சைக்கிள். ஒன் பீரியட்னா என்ன ஒரு வேவ் ஃபார்மில் தெரியணும். இந்த கேஸில் ஒரு பீரியட்ன்றது இதிலிருந்து இது வரைக்கும். அப்போ இந்த வேவ் ஃபார்மை கட் பண்ணி அப்படியே இங்கே வச்சோம்னா அது மேட்ச் ஆகும். ஸோ ஒரு சைக்கிள் வந்து இந்த 0லிருந்து 2π வரைக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இது ஒரு வேவ் ஃபார்ம், ஆஃப் வேவ் ரெக்டிஃபைடு அவுட்புட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 to 360 டிகிரி தான் ஒரு சைக்கிள். இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ Vm. இது வந்து சைனசாய்டல் வோல்டேஜ் பேசிக்கலி. அவுட்புட்டை ஆஃப் வேவ் கண்டக்ட் பண்ணாதனால அவுட்புட் நமக்கு பல்சேட்டிங் டிசி கிடைக்குது. ஸோ இதனுடைய ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், Vm sin θ. தீட்டாவில் சொல்லணும்னா ஒமேகா டியில் சொல்லணும்னா ஒமேகா டி. ஓகே, ஸோ இது 180 360. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஏரியா அண்டர் த கர்வ். ஏரியா அண்டர் த கர்வ்னா இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேட்டிங் 0 to 2π த என்டையர் சைக்கிள் சொன்னோன்னா இதிலிருந்து இது வரைக்கும் 2π Vm sin θ into d θ. ஓகே, இது வந்து ஏரியா டிவைடட் பை லென்த் ஆஃப் த கர்வ். லென்த் ஆஃப் த கர்வ் 0 to 2π, நாட் π, இட் இஸ் 0 to 2π. ஓகே, நான் Vm கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தாச்சு, டிவைடட் பை 2π இருக்குது, அதுவும் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த இன்டகிரேஷன் இஸ் கேரிட் பிட்வீன் 0 to 2π, that is upper limit is 2π, lower limit is 0, sin θ into d θ. So now what happens is V average is equal to Vm by 2π, constant வெளில எடுத்துட்டோம். இப்போ இந்த இன்டகிரலை ரெண்டாக பிரிக்கிறோம். 0 to π வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் 180லேருந்து 360 we don't see any output, it is 0. ஓகே, அதனால் ரெண்டு இன்டகிரலாக பிரிக்கணும். 0 to 120 வரைக்கும் 1, 120லேருந்து 360 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட் 0 to π, πனா 180 டிகிரி, sin θ into d θ. ஓகே, ப்ளஸ் 180லேருந்து 360, π to 360, அதாவது 180 to 360 sin θ into d θ. அப்போ அந்த இன்டகிரலை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். இதுக்கு வேல்யூ இருக்குது, ஆக்சுவலாக இது ரெண்டாவதுக்கு வேல்யூ இல்லை, ஏன்னா அது அவுட்புட் எவ்வளவு இந்த இடத்துல, இட் இஸ் 0. ஸோ ரெண்டாவது இன்டகிரல் நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதனுடைய வேல்யூ 0. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் sin θ என்னது, மைனஸ் காஸ் θ. ஸோ மைனஸ் காஸ் θ, அப்பர் லிமிட் இஸ் π, லோவர் லிமிட் இஸ் 0. ஸோ இந்த மைனஸ் சைனை வெளில எடுத்துருங்க. மைனஸ் Vm by 2π, அப்பர் லிமிட் பைனா 180 டிகிரி, 180 டிகிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0. காஸ் 180 உங்களுக்கு தெரியும், மைனஸ் 1 மைனஸ் காஸ் 0ஓட வேல்யூ 1, மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2, 2 கேன்சல் ஆகிடும். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன்.
2Vm by 2 pi. 2 cancel ஆயிடும், Vm by pi. அதாவது average voltage of this waveform, that is half-wave rectified output waveform from 0 to 360, which is one time period, is given by Vm by pi. That's the answer. Next we will see case 3. Now we are going to find out the average value of a full wave rectified output. So output இப்படி இருக்கும். இப்போ நம்ம இதனுடைய average value பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா average value is equal to area under the curve by length of the curve. So V average is equal to integral t equal to 0 to t V of t into dt divided by time period, which is t. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த full wave rectifier output பார்த்தீங்கன்னா input வந்து இப்படி full sine wave இப்படி போகும். ஆனால் output பார்த்தீங்கன்னா இந்த half cycle இப்படி, இந்த negative half cycle இப்படி வந்துடும். அதை தான் இங்கே வரைஞ்சிருக்கிறோம். அதாவது இது ஒரு சைக்கிள் ஆகக்கூடிய அதே டைமில் இது 2 சைக்கிள் முடிஞ்சிடுது. அதனால் இது ஃப்ரீக்வன்சி ட்வைஸ் த இன்புட் ஃப்ரீக்வன்சி. இது 50 ஹெர்ட்ஸ்னால் இது 100 ஹெர்ட்ஸ், டபுள் ஆயிடுச்சு. இப்போ இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணோம், டைம் பீரியட் என்னன்னு பார்க்கணும். ஸோ டைம் பீரியட் வந்து இந்த இதிலிருந்து இது வரைக்கும் இதை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிங்கன்னா இதில் மேட்ச் ஆகும். ஸோ அப்போ டைம் பீரியட் 0 to 180. அப்போ ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சைன் வேவ் உங்களுக்கு தெரியும், Vm sin theta. ஸோ ஏரியா அண்டர் த கர்வ்னா இன்டகிரேட் பண்ணணும். ஸோ 0 to pi. ஏன் பை, நாட் 2 சைக்கிள் இதோட முடியுது ஒரு பீரியட், அதனால் பை Vm sin theta அந்த ஃபங்க்ஷன் Vm sin theta into d theta divided by டைம் பீரியட். டைம் பீரியட் 360 கிடையாது, 180 தான். ஒரு சைக்கிளுக்கு ஆகக்கூடிய டைம் பீரியட் 180. ஸோ பை. இப்போ இது எழுதியாச்சு. Vm கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட். இன்டகிரேஷன் ஆஃப் sin theta வந்து மைனஸ் காஸ் theta, அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ 0 to pi sin theta into d theta. Integration of sin theta is minus cos theta. Upper limit pi, lower limit 0. பைனா 180, cos 180, இந்த மைனஸ் சைன் வெளில எடுத்துடுறோம். ஸோ மைனஸ் Vm by pi, cos 180 மைனஸ் lower limit cos 0. Cos 180 is minus 1, cos 0 is 1. So minus 1 minus 2, minus into minus plus. So 2 Vm by pi. Average value வந்து 2 Vm by pi. அது வேறு விதமாக கூட நம்ம எழுதலாம். So V average is equal to Vm by half pi. எல்லாமே ஒன்று தான். 2 Vm by pi ன்னு சொன்னீங்கனாலும் Vm by half pi அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஒன்று தான். சில டைமில் சில புக்ஸில் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதனால் அப்படி போட்டிருக்கிறோம். So this is how you have to find the average value of different types of waveform. First you must find whether it's periodic or not and what is the period. இதுதான் ரொம்ப முக்கியம். பீரியட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த செக்ஷனை கட் பண்ணி அப்படியே அடுத்த செக்ஷனில் வச்சிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆச்சுன்னா தான் அது பீரியாடிக் வேவ்ஃபார்ம். அதுக்கு டைம் பீரியட் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் பீரியாடிக் வேவ்ஃபார்ம். இந்த சைன் வேவ் அவுட்புட் ஆஃப் த ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு அவுட்புட்டும் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த செகண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் பாசிட்டிவில் வந்துடுது பிகாஸ் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன். தட்ஸ் வை வி கால் இட் அஸ் ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு அவுட்புட். ஸோ அதுக்கு ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா அண்டர் த கர்வ் பை லென்த் ஆஃப் த கர்வ். ஏரியான்னு சொன்னாலே வி ஷுட் கோ ஃபார் இன்டகிரேஷன். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எதை டிஃபைன் பண்ணுதுன்னா ஒரு டைம் பீரியடை ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இன்டகிரேட் பண்ணிங்கன்னா, அப்பர் லிமிட் லோவர் லிமிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ you should know the basics about how to find the average value for different kinds of waveform. Simpler waveformsனால் டைரெக்டாக ஏரியா கண்டுபிடிக்கணும், அப்படியே போங்க. டோன்ட் கோ ஃபார் integrating and all. நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம், sawtooth waveform. It's a simple waveform. You can find out easily the area of the triangle. Therefore அந்த மாதிரி simpler cases don't go for integration. Directly you apply the formula and find the area under the curve. So that's how you can solve for to find the average value of different kinds of waveform. So in the next video we will see about the root mean square, RMS value, how to find the RMS value of the waveform. So in that case, RMS means square the function first, take mean means average means same step, and then finally you have to take the root. If you do all these things, that is first step, root means square the function, mean means take the average, and then square root, you will get the answer as RMS value. That we will see in the next video. Thank you for your attention. Thank you. Nandri.